ஃபேன்ஸோட அன்பை பார்த்து சமந்தா பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. அது ஏன்னு பாத்துடலாமா? சமந்தா கடந்த 2 ஆண்டுகளா தமிழ் படங்கள் எதுவும் கொடுக்கல. ஆனா சமந்தா மேல இருக்க அன்பு கொஞ்சம் கூட குறையல ரசிகர்களுக்கு. இந்த நிலையில சமீபத்துல நடந்த நிகழ்ச்சியில சமந்தாவுக்கு பாலச்சந்தர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அப்ப மேடையில என் மேல இந்த அளவு ரசிகர்கள் வச்சிருக்க அன்புக்கு நான் தகுதியானவள் தானானே தெரியல அப்படின்னு நடிகை சமந்தா உருக்கமா தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவு ரசிகர்கள் கைத்தட்டி கரகோஷம் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நெகிழ்ந்தே போயிட்டாங்க சமந்தா. மறுபடியும் தமிழ் சினிமால நடிக்கணும், லியோ 2ல நடிக்கணும்னு எல்லா ஃபேன்ஸும் கத்தி கூச்சல் போட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட சமந்தா உங்க மெசேஜ் ரிசீவ் ஆகிருச்சுன்னு சொல்ல ஃபேன்ஸ் ஹாப்பி. இன்னைக்கு முக்கியமான பாலிவுட் ஹீரோயின் ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள். அது யாருன்னு பாத்துருவோமா? பியர்ஃபுல் படம் மூலமா வங்காள மொழியில அறிமுகமானவங்க தான் நம்ம பாலிவுட் ராணி முகர்ஜி. ராஜா கி ஆயேகி பாரத் தான் பாலிவுட்ல அவங்களுக்கு முதல் படம். அப்புறம் பாலிவுட்டையே ஒரு கலக்குனாங்க. தமிழ்ல நம்ம கமல்ஹாசனுக்கு ஜோடியா ஹேராம் படத்துல நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மனசையும் கொள்ள அடிச்சாங்க ராணி முகர்ஜி. அவங்களோட பிறந்தநாளை ஒட்டி திரையுலகினரும் ரசிகர்களும் வாழ்த்து மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எம்புரான் படத்தோட ப்ரீ புக்கிங் தொடங்கிருச்சு. அதுல நடந்த அக்கப்போற நீங்களே பாருங்க. பிருத்விராஜ் இயக்கத்துல மோகன்லால் நடிச்சிருக்க எம்புரான் படத்தோட ப்ரீ புக்கிங் விறுவிறுப்பா துவங்கிருக்கு. இந்த படம் வர 27ஆம் தேதி மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம்னு 5 மொழிகள்ல பான் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கான டிக்கெட் முன்பதிவு துவங்கின நிலையில ரசிகர்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்க போனத நீங்களே பாருங்க. பொறுமை சாமி பொறுமை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறிக்கிட்டு அவசரமா ஓடினாங்க. சபா முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.